எனக்கு எதுவும் வேண்டாம். உன்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்கன்னு சொன்னா. ஹலோ, இதெல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில பாசமா வாங்கிட்டு வர சொல்லல. நீ என்ன நம்பணும்னு அவசியமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டு பொண்ணு சித்ரா நாளைக்கு ஒன்னால கஷ்டப்படக்கூடாது. உன்னால நடக்க முடியாம போய் கிருபான் அவ சர்டிபிகேட்லாம் எரிச்சிட்டார்னா அவ அங்க கதறி கதறி அழுவா. அதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்றேன். ஓ, உனக்கு அவங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இங்க பாரு, அவ உன்னை உண்மையாவே அண்ணனை தான் பாக்குறா. உனக்கும் அவன் மேல அதே அளவுக்கு பாசம் இருக்குன்னா அவங்க வீட்டுல அவளை இந்த வயசுல எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணப்ப அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை தடுத்து இருக்கணும்ல. மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவங்க பக்கம் தானே நின்ன. உனக்கு கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. அது வந்து உன் அக்கறை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த அக்கறையெல்லாம் ஏன் மேல காட்ட வேண்டாம். தள்ளு. டேய், உன் தங்கச்சிய பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? நான் பேசின எதையாவது அவ கேட்டாளாடா? எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு? இவளுக்கு போய் பரிதாபப்பட்டு டீ வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன அடிச்சுக்கணும் நானே. அவசரம் மாப்பிள்ள, நானே வரேன். என்ன சொன்ன மாப்பிள்ள? அங்க என்ன சொன்ன? என்ன செருப்பால் அடிக்கிறதுக்கு நீ வரியா? மாப்பிள்ள 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 கோப்படாத மாப்பிள்ள. நான் அந்த இடத்த சொல்லல மாப்பிள்ள. அவன் வந்து டீயை கொடுத்துட்டு நம்மளோட சேர்ந்து குடிக்கலான்னு சொல்ல வந்தேன். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, என்னதான் சிஸ்டர் கோவப்பட்டாலும் அவங்க கேட்கறதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? இல்லையா? என்னடா அந்தல இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? நான் வந்ததுல இருந்தே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருக்கேன். இந்த பாரு மாப்பிள்ள, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் உங்க அண்ணன் பண்றத தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கூட அவங்க பண்றது சரின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்கு இல்லாம. வேணாம், எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாத. சரி, பேசல, கோவப்படாத. மாப்பிள்ள டீ. மாப்பிள்ள, நீ தானடா டீ ஊத்த சொன்ன, குடிக்காம அப்படியே வச்சிருக்க? இல்லடா, என்னன்னே தெரியல, குடிக்க மனசு வர மாட்டேங்குது. இதே நீயே குடிச்சிரு, எனக்கு வேணாம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு இப்படி புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? தெரியலடா, எனக்கு வேணாம், நீ குடி. இவ எப்படிதான் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம இவ்ளோ எனர்ஜியா இருக்கான்னு தெரியலையே. இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன பண்றது? நீ எப்பமா வந்த? ஏய், நான் தான் பேசாம இருன்னு அப்பவே சொன்னேன்ல. நீ எதுக்கடி தூங்காம இங்க நின்னுட்டு இருக்க? மா, என்னம்மா நீ இந்த நட்டனோட ராத்திரியில கொஞ்சம் கூட இவ டயர்ட் ஆகாம 50 குடம் தண்ணிக்கு மேல அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்காமா? என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. அதுவும் 50 குடம் அடிச்சாளா? அட ஆமாமா, அதை விட அதிகமாவே எடுத்திருப்பா. அவ இந்த பந்தயத்துல ஜெயிக்காம எப்படியாவது நம்ம தடுத்துடணுமா? ஏய், என்னடி சொல்ற? என்னதான் இருந்தாலும் சித்ரா நம்ம வீட்டு பொண்ணு. சித்ராவோட சர்டிபிகேட்டுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த பந்தயத்துல அவங்க ஜெயிக்கணும்.
மா இவ போற வேகத்தை பார்த்தா ஜெயிச்சிருவ போல இருக்குமா. ஏய், அதுக்கு அவ ஜெயிச்சிட்டு போறாடி. இல்லம்மா, அவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஏய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. இன்னும் 200 குடம் தண்ணி அடிக்கிறதுக்குள்ள அவ அசந்து போயிருவாடி. அதுக்குள்ள இருட்டே போயிடும். நீ போய் தூங்கு. இல்லம்மா, எனக்கு என்னமோ அவ மேல ஒரு டவுட் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ செஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த பந்தயத்துல அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு தோணுதுமா. என்னடி நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு தானே லாபம். ஒருவேளை ஜெயிச்சுட்டா சித்ராவுக்கு நல்லது தானே. மா, சித்ராவுக்கு நல்லது நடக்கிறது முக்கியம் இல்ல, ஏன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புரியலையேடி. அம்மா, பந்தயத்துல இந்து தோத்துட்டான்னா அவளை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் எனக்கும் கருணா மாமாவுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். எப்படி என் பிளான்? நான் சொல்றத கேக்குறியா? என்ன இருந்தாலும் சித்ரா நம்ம பொண்ணு. அதான் நான் யோசிக்கிறேன். மா, சித்ரா சின்ன பொண்ணுதான். ஆனா அவ கண்ணு முன்னாடியே அவ சர்டிபிகேட் எரிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாதான். ஆனா சித்ரா அவள கஷ்டப்படுறத பார்த்தா சுகுணாக்கா கோவம் முழுக்க அந்த இந்து மேல திரும்பும். கரெக்டா? ஆமாடி, இப்பதான் எனக்கு புரியுது. கண்டிப்பா இந்து மேல கோவப்படதான் செய்வா. சுகுணாக்கா மட்டும் இந்து மேல கோவப்பட்டா அந்த கோவத்தை நாம பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் சுகுணாக்கா நம்ம பக்கம் வந்துருவாங்க. நான், நீ, சுகுணாக்கா 3 பேரும் கூட்டணி சேர்ந்து இந்த இந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாக்கணும்.